அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கு. ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. கடகராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 4/1/2026 முதல் 10/1/2026 வரை இந்த வாரம் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் அடங்கியது கடகராசியாகும். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி, கிரக மாற்றத்தால் உங்களுக்கு சாதகத்தன்மை சற்று குறைவு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வாக்கு சொல்லு பலிதம் நல்லா உண்டாகும். உங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை கிரகம், 5 கிரகம் கூடியிருப்பது, குடும்ப ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி அனைவரும் கூடியிருப்பது சிறப்பல்ல. கடன் வாங்கி இருந்தால் அது சற்று கவனமாக செயல்படணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். புதிய கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. கடன் வாங்கினா இந்த காலத்துல நீங்க சற்று தாமதம் உண்டாகும். ஆகவே கடன் சீக்கிரம் தீர்றதுக்கு உண்டான வழி கிடைக்காமல் போயிடும். ஆகவே இந்த வாரத்துல நீங்க கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அது கொஞ்சம் ஏதேனும் ஒரு தொகை திருப்பி செலுத்தி அதனுடைய தன்மை கொஞ்சம் அந்த தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும். குடும்ப விஷயத்துல பார்க்கும்போது அதே தன்மையை நீடிக்குது. குடும்ப சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இல்லதால் தெய்வத்தன்மை குலதெய்வத்துண்டான வழிபாடு செய்து கொள்ளணும். மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். குடும்ப ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும்போது உறவு முறையில சற்று கவனம் செலுத்த வேண்டிய தன்மை உண்டாகும். பிள்ளைகளுண்டான படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கிறதுனால சனி பகவானை பிரார்த்தனை செய்யணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வரும்போது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை சற்று நிதானமாக இருந்தாலும் விடாமுயற்சி உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். அந்த விடாமுயற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க சொல்லுக்கு எந்த விதமான அசைவு இன்றி நீங்க செவி சாய்த்து அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று ஏற்கனவே வந்து கொண்டிருக்கீங்க. மேலும் மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா. வாழ்க்கை வளர்கிறேன். நன்றி வணக்கம்.